இன்று நாம் தமிழகத்தின் இதயங்களை வென்ற மகா தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் எம்.ஜி.ஆர். கதையை அறியப் போகிறோம். 1917ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி இலங்கையின் கண்டி நகரில் பிறந்த எம்.ஜி.ஆர். தன்னுடைய வாழ்நாளின் தொடக்கத்தில் பல சிரமங்களை சந்தித்தார். 1936ஆம் ஆண்டு சதி லீலாவதி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் தனது பயணத்தை தொடங்கினார். பல வருடங்கள் கழித்து அவரின் நடிப்பில் இடம்பெற்ற நல்ல மனிதனின் கதாபாத்திரங்கள் மூலம் தமிழ் சினிமாவின் பெரும் புலவராக ஆனார். எம்.ஜி.ஆரின் தாக்கம் சினிமாவுக்கு அப்பாற் போய்ச் சென்றது. 1972ஆம் ஆண்டு அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக என்ற அரசியல் கட்சியை உருவாக்கினார். 1977ஆம் ஆண்டு முதல் தமிழகத்தின் முதல்வராக பதவி வகித்தார். மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு திட்டம் மற்றும் அனைவருக்கும் சுகாதார வசதிகளை வழங்கும் திட்டங்கள் மூலம் மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்றார். 1987ஆம் ஆண்டில் அவரது மறைவுக்குப் பிறகும் எம்.ஜி.ஆர். கருணை, நல்லாட்சி மற்றும் மக்களுக்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் சின்னமாக திகழ்கிறார். அவர் ஒரு தலைவர் மட்டுமல்ல, ஒரு புராணமானவராக இன்றும் வாழ்கிறார். இந்த கதையை நீங்கள் ரசித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் தமிழ்தேல்ஸ் -9 க்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.